ஓம் குருவே போற்றி, குருவின் திருவே போற்றி, குருவின் திருவடிகள் போற்றி போற்றி. நான் இலங்கையிலிருந்து சந்தன ஜோதிடம், சந்தன யுவராஜர்கள். இக்குழுவில் பயணிக்கும் ஜோதிட நண்பர்கள், ஜோதிட சொந்தங்கள், ஜோதிட ஆய்வாளர்கள், ஐயப்ப குருசாமிகள், ஐயப்ப பக்தர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த சந்திர கிரகணம் எப்போ ஆரம்பிக்குது, யாருக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சொன்னால் விசுவாச வருஷம் ஆவணி மாதம் 22ஆம் நாள் 7/8/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு பூரண சந்திர கிரகணம் சதய நட்சத்திரத்தில் ஆரம்பமாகுது. இது இலங்கை, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா, மாரிஷியஸ் ஆகிய இடங்களுக்கு தென்படும், தெரியும், தோன்றும். அப்போ சரியாக பரிசம் 9:57 ஆரம்பமாகுது. அப்போ நாம் 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிடணும். அதுக்கு பிறகு நாங்கள் வீட்டில் சாப்பாடுகளோ தண்ணிகளோ இருந்தால் அதுக்கு தர்பையை போட்டு வைக்கலாம், தர்பப்புல போட்டு வைக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்போ இது 9:57 ஆரம்பித்து ராவு இரவு 11 மணிக்கு ஆரம்பமாகி மத்திபம் அடையுது 11:41. 12:22 மோட்சம் அடையுது, முடியுது. 12:22 முடியுது. அப்போ மோட்சம் சம்பூர்ணம் முடியுதுங்கிறது 1:26. அப்போ 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் 8ஆம் தேதி திங்கட்கிழமையும் இரவு தமிழ் தேதிப்படி பின்னிரவுன்னு சொல்லணும், இங்கிலீஷ் தேதிப்படி விடிய 1:26 முடியுது. அப்போ இது முடிஞ்சு பிறகு இதில் தோஷ நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டால் ரோஹி நட்சத்திரம், அத்த நட்சத்திரம், இது சந்திரண்ட நட்சத்திரங்கள். அடுத்து குருட நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டால் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் தோஷம். அடுத்து புதன்ன நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டால் ஆயிலிய நட்சத்திரம் தோஷமாகுது. அடுத்து சனீட நட்சத்திரம் எடுத்துக்கிட்டால் பூச நட்சத்திரம் தோஷமாகுது. அடுத்து செவ்வாட நட்சத்திரம் எடுத்துக்கிட்டால் அவிட்ட நட்சத்திரம் தோஷமாகுது. அதே மாதிரி சூரியண்ட நட்சத்திரம், ஏன்னா சூரியனுக்கும் ராகுக்கும் நீண்ட பகைகள் இருக்குது. அது அது சூரிய கிரகணத்தில் தான் கூடுதலான பாதிப்பு இருக்கும். இருந்தாலும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கும் இது பாதிப்பு இருக்குது, ஆனால் தோஷம் இல்லை, பாதிப்புகள் இருக்கும். அதனால் நாம் ஒரு 7 மணி 7:30 சாப்பிட்டணும். அதுக்கு பிறகு நாங்கள் வெளியில் நடமாடுறது அதுகளெல்லாம் தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா விஷத்தை கக்கும்போது எங்களுக்கு எந்த சூழ்நிலையில் எந்த நேரங்களில் நம்மளை அது தாக்கணும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா வான்மண்டலத்தில் நடக்கிற விஷயங்கள் இதுகளை நம்ம குறிப்பிட்டு இப்படி தான் நடக்கணும்னு சொல்ல இயலாது, சரிங்களா? அடுத்து கர்ப்பிணி பெண்கள் வெளியில் போகிறத தவிர்த்து கொள்ளணும். பிறகு இந்த நேரங்களில் கோவில்கள்லாம் மூடியிருந்தாலும் கூட அன்பர்கள், நீங்கள் மந்திரம் ஜபிக்கிறவங்க, ஒரு இறைவண்ட ஒரு சக்தியை பெறணும்னு நினைக்கிறவங்க, இப்போ உதாரணத்துக்கு ஐயப்பண்ட சக்தியை பெறணும், ஐயப்பண்ட சக்தி எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐயப்பண்ட மந்திரத்தை சொல்லலாம். விடிய இரவு 9:57 ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் ராவு 1:26 மட்டும் ஜெபிச்சிங்கன்னா 1000 மடங்கு நீங்கள் ஜெபிப்பீங்க. அப்போ ஐயப்பண்ட அனுகிரகம் சம்பூர்ணம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது நீங்கள் ஒரு விபூதியோ ஒரு தண்ணியோ யாருக்கா சோமையில் கொடுத்தீங்கன்னா அது பரிபூர்ணமாக சித்தி அடையும். உங்களுக்கு குல தெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள், இப்படி அவங்களோட மந்திரங்களை சொல்லி அவங்களோட சித்திகளை பெறனாலும் இது ஓகே, இது நடக்கும். அதனால் அன்பர்கள் அனைவரும் உங்களுக்கு தேவையான விதத்தில் மாதிரி உங்களோட மந்திரங்களை ஜெபிச்சு நீங்கள் சித்தி அடைஞ்சிக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம்.
சித்தி அடையிறங்கிறது பெரிய விஷயம். சித்தி அடைஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.